பவுல் ரோம அப்படியா இருக்கிறதுல நிருபம் 8வது அதிகாரம் 39வது வசனம். Romans chapter 8 verse 39. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு உண்மையான கிறிஸ்துவனுடைய தாசன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட அவருடைய ஒரு பிள்ளை இவ்விதமாக சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்க வேண்டும். எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக உலக பிரகாரமான வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது பல காரியங்கள் நம்மை கவர்ந்திருக்கலாம், பல காரியங்களிலே நாம் ஈடுபாடு செலுத்தி வித்தியாசமாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தன்னுடைய அன்பின் நிமித்தமாக, பரிபூர்ண அன்பு நிமித்தமாக சிலுவை மரணத்தை சந்தித்து நம்மை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ரட்சித்திருக்கிறார். நம்முடைய ரட்சிப்பினுடைய ஆதாரமே அவருடைய அன்பு. அப்படிப்பட்ட அந்த ஆண்டவருடைய அன்பை நாம் அனுபவிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த அன்பை அவருக்கு திருப்பி செலுத்துவதற்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். அவரையும் பூரணமாக நேசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதுவும் எப்படிப்பட்ட ஒரு நேசமா இருக்க வேண்டும்? எதுவும் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களோ, சூழ்நிலைகளோ, பொருட்களோ, பணமோ, செல்வமோ, செல்வாக்கோ, ஆஸ்தியோ சோதித்து அறிய வேண்டும், உணர வேண்டும், அந்த நிலைமையில் இருந்து மாற வேண்டும். அப்படி செய்வோமானால் மாத்திரம்தான் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவருக்கு உகந்த மணவாட்டியாக காணப்பட முடியும். ஆகையால் அன்புள்ள தேவ சபையே, இந்த வசனங்களை மிக ஜாக்கிரதையாக கேளுங்கள். அதே ரோமர்கள் நிருபத்திலே 8வது அதிகாரம் 36வது வசனம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபதிரவமோ, வியாக்குலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, ஆச மோசமோ, பட்டயமோ? கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 37வது வசனத்துல என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள். தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கின்றவன் எனக்கு பாத்திரன் அல்ல. கவனிங்கள், அநேக நேரங்களிலே உலகத்தின் உறவுகள் நாம் ஆண்டவரை நேசிப்பதற்கு தடையாக வந்துவிடும். நாம் கண் காணுகிற மக்கள் அநேக நேரத்தில் கிறிஸ்துவை நாம் நேசிப்பதை விட்டு நம்மை பிரித்து விடக்கூடும். இதை தெரிந்துதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியிலே மக்களை கிறிஸ்துவுக்கென்று ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற நாட்களிலே, உன்னுடைய பூமியினுடைய எந்த உறவினரையும் என்னை விட நீ அதிகமாக நேசிக்க முடியாது. உன்னுடைய வாழ்விலே நான் தான் முதலிடம் பெற வேண்டும். கவனியுங்கள், இந்த உறவு என்பது ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டிக்கு நடுவில் உள்ள ஒரு உறவை போன்ற உறவு. இது ஆண்டவருக்கு அப்பொழுதே தெரியும். ஆகையினால் தான் சொன்னார், என்னை நீ நேசிப்பதற்கு குறுக்காக உன் தாயோ, உன் தகப்பனோ, உன் பிள்ளைகளோ வர முடியாது. உன் வாழ்விலே முதல் அன்பு எனக்குத்தான் நீ கொடுக்க வேண்டும். அதைத்தான் இங்கே பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவருக்கு விரோதமாக பல ஆண்டுகள் நடந்து கொண்டிருந்தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் அன்பின் மூலமாக அவனை ரட்சித்து தன்னுடைய சொந்த பிள்ளையாக மாற்றி பயன்படுத்த ஆரம்பித்தான். கிறிஸ்துவின் அன்பை பருக ஆரம்பித்தான், அனுபவிக்க ஆரம்பித்தான். கிறிஸ்துவின் அன்பை நிமித்தமாக, கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தமாக அவனுக்கு பாடுகள் தான் ஏராளமாக இருந்தது. மக்கள் புறக்கணித்தார்கள், ஏளனம் செய்தார்கள், தள்ளிவிட்டார்கள். ஆனாலும் ஆண்டவரை அருமையாக புரிந்து கொண்ட இந்த பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், என்னை யார் பிரிக்க முடியும்? எவ்வளவு ஒரு அருமையான அன்பு பார்த்தீர்களா? கஷ்டங்களுக்கும் பாடுகளுக்கும் பலவிதமான துன்பங்களுக்கும் மத்தியிலே ஒருவன் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்னை யார் பிரிக்க முடியும் என்று சொல்வானால் அந்த அன்பு எப்பேற்பட்ட ஒரு அன்பாக இருந்திருக்கும் யோசித்து பாருங்க.
இன்றைக்கு அப்படிப்பட்ட அன்பு நமக்கு இருக்கிறதா? நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே ஆண்டவரை நாம் நெருங்கி சேர முடியாதபடிக்கு, அவருக்கு செலுத்த வேண்டிய அன்பை செலுத்த முடியாதபடிக்கு ஏதாவது உறவு தடுத்துக் கொண்டிருக்கிறதா? அநேக நேரங்களிலே அனுதின வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க முடியாதபடிக்கு, அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கவோ வேதத்தை வாசிக்கவோ முடியாதபடிக்கு உலகத்து உறவுகள் நம்மை தடுப்பது இல்லையா? உணரும்படியாக ஆண்டவர் கேட்கிறார், என்னை விட்டு ஏதாவது உறவு உன்னை பிரித்துக் கொண்டிருக்கிறதா? அப்படி இருக்குமானால் இன்றைக்கு அந்த உறவை நீ தள்ளிவிட்டு என் மேல் உன்னுடைய பூரண அன்பை வை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் என்ன பார்ப்போம். 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 21வது வசனம். அதற்கு தாவீது மீகாலை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக ஆடி பாடினேன். கவனிங்கள், தாவீது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறான், ஆண்டவரை துதித்து உயர்த்துகிறான். ஒருவேளை ஒரு ராஜா பொதுமக்களுக்கு மத்தியில் இப்படி இறங்கி வந்து பாடுவானால் உலக மக்களுடைய கண்களுக்கு அது ஒருவேளை அற்பமாக காணப்படலாம். அப்படித்தான் அவன் நேசித்த மனைவி மீகாள் கண்களுக்கு முன்பாக அவன் அற்பனாக காணப்பட்டான். தன்னுடைய கணவனை கேவலமாக பேச ஆரம்பித்தான், தவறான வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தார். ஆனால் அவன் என்ன சொன்னான், என் ஆண்டவருக்கு முன்பாக இதை விட நீசனாய் மரணம் என்றால் கூட நான் அதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன். ஆண்டவருக்கு முன்பாக என்னை எவ்வளவு தாழ்த்துவதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன். கவனிங்கள், இந்த இடத்தில் மனைவி குறுக்கே வர முடியவில்லை, மனைவியுடைய வார்த்தைகள் அவனை மாற்ற முடியவில்லை. ஏன்? தாவீது ஆண்டவர் மேல் வைத்திருந்த அன்பு அப்படிப்பட்ட ஒரு அன்பு. ஆண்டவர் மேல் அவன் வைத்திருந்த அன்பை விட்டு அவனுக்கு பிரியமான மனைவியே அவனை பிரிக்க முடியவில்லை. தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய நிலைமை என்ன? சற்று யோசிப்போம். யாராவது என்னுடைய தேவனுடைய அன்பிலிருந்து என்னை பிரித்துக் கொண்டிருக்கிறார்களா? நான் தொடர்ந்து அப்படி வாழ வேண்டுமா? தொடர்ந்து பிரிக்கப்பட்ட நிலையில் நான் இருக்க வேண்டுமா? சிந்திப்போம். சரி செய்ய வேண்டிய காரியங்களை உடனே சரி செய்வோம். அதைத்தான் ஆண்டவர் இடத்தில் எதிர்பார்க்கிறார். அடுத்து பாருங்கள், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11-12. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசியும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. கவனிங்கள், ஒரு மனிதனும் என்னை பிரிக்க முடியாது, பாடுகளும் என்னை பிரிக்க முடியாது. உலகத்திலே இயேசுவின் பிள்ளைகளாக உண்மையாக வாழ ஆரம்பித்தால், மற்றவர்களை விட வித்தியாசமாக வாழ ஆரம்பித்தால், நாம் தெரிந்து கொள்கிற காரியங்கள், நாம் விரும்புகிற வாஞ்சிக்கிற காரியங்கள், மற்றவர்கள் விரும்புகிற வாஞ்சிக்கிற காரியங்களை விட வேறுபட்டதா இருக்குமானால் மக்கள் நம்மை விரும்ப மாட்டார்கள். அது நிமித்தமாக அன்பு குறையும், மக்களுடைய அன்பு தணிந்து விடும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட பாடுகள் வரும்பொழுது நீ சந்தோஷமாக இரு. இதை தெரிந்து கொண்டபடியால் தான் பவுல் சொல்லுகிறார், பாடுகள் என்னை பிரிக்க முடியாது. இந்த உலகத்தின் மக்கள் என்னை எவ்வளவு பாடுபடுத்தினாலும், என்னை எவ்வளவு நிந்தித்து அவமானப்படுத்தினாலும், துன்பத்துக்கு உட்படுத்தினாலும், நான் ஆண்டவரை நேசிக்கிற நேசத்திலிருந்து கொஞ்சமும் விலகி போக மாட்டேன். இன்னும் அதிகமாகத்தான் அவரை நேசிப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் அப்படி சொல்ல முடியுமா? அநேக வேளையில்லை உலகத்தின் பாடுகள் நம்மை நெருக்கும் பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். ஏன் எனக்கு இந்த பாடுகள்? ஏன் எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்கள்? என்னை நேசித்தவர்களெல்லாம் இப்பொழுது என்னை வெறுக்க ஆரம்பித்து விட்டார்களே. என்னோடு பட்சமாக பழகினவர்கள் இப்பொழுது எனக்கு தூரமாகி விட்டார்களே. எனக்கு ஏன் இந்த பாடுகள் என்று சொல்லி நாம் சோர்வடைவதில்லையா? ஒரு சில நேரங்களிலே ஆண்டவர் பேரில் நாம் வைத்திருக்கிற அன்பும் குறைந்து விடுவதில்லையா? ஆனால் பவுலுடைய வார்த்தைகளை கேட்கிற நாம்
இன்றைக்கு நாம் நம்முடைய உறவை சரி செய்து கொள்வோம். பாடுகள் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்கவே கூடாது. அந்த பாடு எப்படிப்பட்ட பாடுகளா இருந்தாலும் சரி, நம்மை அவை பிரிக்க கூடாது. ஆகையினால் தான் ஆதியிலே அப்போஸ்தலர்கள் 12 அப்போஸ்தலர்களை 11 பேர் பாடுகளை கண்டு அஞ்சாமல் கிறிஸ்துவுக்காக ரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். பயங்கரமான மரணத்துக்கு தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். முதல் நூற்றாண்டிலே பல பரிசுத்தவான்கள், ஏராளமான பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு தங்களை பிரிக்க ஒப்புக் கொடுக்காமல் கிறிஸ்துவுக்காக மரித்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு நாள் நீங்களும் நானும் பரலோகம் செல்வோமானால் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு அவர்களோடு கூட சேர்ந்து நாமும் சொல்லுவோம், இந்த பூமியின் பாடுகள் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. அப்படி நாம் சொல்லுவோமானால் நிச்சயமாகவே மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மகிமைப்படுவார். தொடர்ந்து வாருங்கள். ரோமர் 8:38. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகள் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வரும் காரியங்கள் ஆனாலும். நீங்கள் இது அனைத்தையும் ஒன்று சேர்த்து சூழ்நிலைகள் என்னை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது என்று நான் சொல்றேன். சூழ்நிலைகள் கவனிகள். இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே விசேஷமாக கிறிஸ்துவுக்காக நீங்கள் வாழும் பொழுது சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் அந்த சூழ்நிலைகளின் மாற்றம் உங்களையும் என்னையும் பாதிக்கப்படாது. கவனிங்கள், வரப்போகிற நாட்கள் பலவிதமான கஷ்டமான நாட்களா இருக்கலாம், பாடுகள் நிறைந்த நாட்களா இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்பாக ஐயோ நான் சாட்சியாய் நிற்க முடியுமா, நான் சாட்சியாக வாழ முடியுமா, எத்தனை கஷ்டங்கள் எத்தனை பாடுகள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வருகிற அளவுக்கு சூழ்நிலையை மாறலாம். ஆனால் பவுல் என்ன சொல்கிறார்? சூழ்நிலைகள் மாறினாலும் அதிகாரங்கள் மாறினாலும் எங்களை கட்டுப்படுத்துகிற மக்களுடைய குணங்கள் மாறினாலும் ஒருவேளை எங்களுக்கு வேலைகளை தந்திருக்கிற மக்களுடைய சுபாவம் மாறினாலும் எது மாறினாலும் இந்த சூழ்நிலை என்னை பிரிக்க முடியாது. நான் தொடர்ந்து கிறிஸ்துவின் பேரில் அன்பு வைப்பேன் என்று சொல்கிறார். அதே காரியத்தை ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்கிறார். பாருங்கள், 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும் ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலட்டு போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இவ்வளவு அருமையாக இந்த தீர்க்கதரிசி சொல்கிறார். பார்த்தீர்களா? ஒருவேளை பலன் கிடைக்கும் என்று சொல்லி நான் அநேக முதலீடுகளை செய்திருக்கலாம், வயலிலே விதை விதைத்திருக்கலாம், ஆடு மாடுகளை வாங்கி இருக்கலாம், ஏதாவது ஒரு தொழிலை நான் செய்திருக்கலாம். இவை எல்லாமே என்னை நஷ்டத்துக்குள் கொண்டு வந்தாலும் இதில் ஒன்றின் மூலமாகவும் எனக்கு நான் எதிர்பார்க்கிற லாபம் கிடைக்காவிட்டாலும் நான் அதை குறித்து கவலைப்படவில்லை. இந்த சூழ்நிலைகளிலே ஆண்டவரை விட்டு பிரிக்க முடியாது. நான் தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பேன், ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அநேக நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பண கஷ்டங்கள், பொருளாதார சரிவுகள், ஒருவேளை வேலையை இழக்கக்கூடிய நிலைகள் வருமானால் நாம் இப்படி சொல்லக்கூடுமா? இன்றைக்கு இருக்கிற பூமியின் சூழ்நிலையிலே, உலகத்திலே ஏராளமான மக்கள் தங்கள் பதவிகளை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அதிகமான ஜனங்கள் பலவிதமான பாதிப்புக்கு உட்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதில் கிறிஸ்தவர்களும் அடங்குவார்கள். ஏராளமான கிறிஸ்தவர்கள் உண்டு. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழலில் நாளைக்கு நமக்கு வரலாம். உலக பிரகாரமான பல சூழ்நிலை நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரியலாம், பணத்தை இழக்கலாம், பொருட்களை இழக்கலாம். இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலையிலும் நான் கிறிஸ்துவின் அன்பை மட்டும் விட்டு விலக மாட்டேன் என்று சொல்ல முடியுமா? தேவஜனமே, அதுதான் ஒரு உண்மையான பரீட்சையில் வெற்றி பெறுகிற நிலைமை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும்
நான் கிறிஸ்துவுக்குள் மன மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று எவன் ஒருவன் சொல்லக்கூடுமோ அவர் ஒருவன் மாத்திரம்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவரோடு கூட நித்தியத்தை கழிப்பதற்காக எடுத்து செல்லப்பட முடியும். இங்கே நாம் அவருக்காக எவ்வளவு உறுதியோடு இருக்கிறோம், சூழ்நிலைகளை பொருட்படுத்தாமல் எவ்வளவு ஆழமாக அவர்கள் அன்பு கூறுகிறோம், இதை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் எப்பொழுதெல்லாம் சூழ்நிலைக்கு இடம் கொடாமல், சூழ்நிலையினால் பாதிக்கப்பட இடம் கொடாமல் கிறிஸ்துவை நேசித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, கிறிஸ்துவினை ஆழமாக அன்பு கூறுகிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற புத்தகத்திலே ஒரு ரெக்கார்ட் வைக்கப்படும். அந்த காரியங்களை குறித்து எழுதப்படும். ஆண்டவர் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவார். அதன் ஆதாரத்திலே பரலோகத்தில் நமக்கு பெரிய ஒரு சன்மானத்தை வைத்திருக்கிறார். ஆகினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கடைசி நாட்களாக இருக்கிறபடியால் ஆவியானவர் சொல்லுகிறபடி நான் உங்களை எச்சரிக்கிறேன். சூழ்நிலையில மாறலாம், மக்கள் மாறலாம், பொருளாதார நிலைமை மாறலாம், இன்றைக்கு கிடைத்த வசதிகள் நாளைக்கு கிடைக்காமல் போகலாம், இன்றைக்கு இருக்கிற சொகுசு வாழ்க்கை நாளைக்கு இல்லாமல் போகலாம். இது எல்லாம் நடக்கக்கூடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது, இந்த சூழ்நிலை எனக்கு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய மனப்பக்குவத்துக்கு நீங்களும் நான் வர வேண்டும். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அடுத்து பாருங்க, ரோமன்ஸ் 8:39. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கின்றேன். லூக்கா 4:5-6. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலை மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றையும் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உனக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, எனக்கு இஷ்டமானவருக்கு இவைகளை கொடுக்கின்றேன். கவனிங்கள், அநேக நேரத்திலே பதவிகள், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், இவை எல்லாவற்றையும் நமக்கு முன்பாக கொண்டு வந்து காட்டி நம்மை கவர்ச்சிக்க முயற்சி செய்து பிசாசானவன் கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அன்பை விட்டு பிரிக்க பார்ப்பான். இயேசுவையே சோதித்தவன். உலகத்தினுடைய சகல காரியங்களையும் ஆதாம் பிசாசின் கையில விட்டு போட்டான். ஆண்டவர் படைத்த காரியங்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய கையில் இல்லாமல் பிசாசனுடைய கரத்தில் வந்திருக்கிறது. தைரியமாக ஆண்டவரிடத்தில் போகிறான், இவை எல்லாவற்றையும் உமக்கு தருகிறேன் என்று சொல்கிறான். கவனிங்கள், அவரிடத்தில் சொன்னவன் இன்றைக்கு நம்மிடத்தில் சொல்ல மாட்டானா? நீ ஒருவேளை கிறிஸ்துவை மறுதலித்தால் ஒரு உயர் பதவி கிடைக்கலாம். இன்றைக்கு அநேக இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்காக வைராக்கியமாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு முன்பாக இப்படிப்பட்ட சவால்கள் வருகிறது. தொடர்ந்து கிறிஸ்துவின் பிள்ளையாக நான் வாழ்வேனானால் உலக ஆசீர்வாதத்தை நான் இழக்கக்கூடிய நிலைமை வரும் என்ற சூழ்நிலை வருகிறது. தேவஜனமே, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கும் எனக்கும் கூட வரலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஐயோ, இந்த உலக ஆசீர்வாதம் என் கையை விட்டு போய்விடுமா? நான் இயேசுவை கொஞ்சம் மறுதலிக்க, நான் அவருடைய அன்பை விட்டு என்னை விலக்கிக் கொள்ளட்டும். உலக ஆசீர்வாதங்களுக்கு குறுக்காக அவர் நிற்கிறார். நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறபடினால் இந்த காரியங்களை நான் இழக்க நேரிடுகிறது என்று சொல்லுகிறோமா? ஒரு அருமையான வாலிப பிள்ளையை நான் சந்தித்தேன். இவள் கிறிஸ்துவுக்காக 10 ஆண்டுகளாக நான் அவளை கவனித்து வருகிறேன். அவள் ஆண்டவருடைய பிள்ளையாக ஆண்டவரை அதிகமாக நேசித்து ஆலய ஆராதனைகளுக்கு ஒழுங்காக செல்வாள், சண்டே ஸ்கூல் நடத்துவாள், பல விதமான வெளிப்படையான காரியங்களை ஆண்டவருக்கு என்று அவர் செய்து கொண்டு வந்தாள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவளுக்கு வயது ஏற ஆரம்பித்தது. திருமணமாகவில்லை, ஏற்ற துணைவன் கிடைக்கவில்லை. ஆகையினால் உலகத்தில் எனக்கு திருமணம் ஆகாமல் போய்விடுமோ, மற்றவர்களைப் போல நான் ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்த முடியாமல் போய்விடுமோ என்ற ஒரு பயம் அவளை பிடித்துக் கொண்டபடியால் ஒரு இந்து சகோதரனை அவள் திருமணம் செய்வதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தினாள்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அதை அனுமதிக்கவில்லை, கர்த்தர் அதை தடுத்து போட்டார். ஆனா அவளோ அந்த இந்து சகோதரனை திருமணம் செய்வதற்கு பல விதங்களிலே முயற்சி செய்தார். அதனால் அவருடைய மனநலமையும் கூட பாதிக்கப்பட்டது. கவனி, இன்றைக்கு நாமும் அப்படித்தான் இருக்கிறோமா? இவ்வளோ ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், இவ்வளோ ஆண்டவருக்காக செய்கிறேன் என்று இன்றைக்கு சொல்கிறோம். நாளைக்கு வாழ்விலே உலக ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடாத ஒரு நிலை வருமானால் பரவாயில்லை, எனக்கு கிறிஸ்து இல்லாவிட்டால் பரவாயில்லை, நான் இதை எடுத்துக்கொள்கிறேன், இதை பெற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லுவோம். கிறிஸ்துவை மறுதலிக்கிற இடங்களிலே, ஆண்டவராய் இயேசுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்கிற இடங்களிலே கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு போய் ஊழியம் செய்கிறார்கள், வேலை செய்கிறார்கள். சம்பளம் முழுமையாக ஆண்டவரை மறுதலிக்கிற இடங்களில் வேலை செய்கிறார்கள். எதற்காக? வயிற்று பிழப்பிற்காக, உலக ஆசீர்வாதங்களுக்காக. என்னுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு நாள் பரலோகத்தில் இடம் கிடையாது. அப்படிப்பட்ட அரைகுறையான மனவாட்டிகளை எடுத்துக்கொண்டு போக இயேசு வரவில்லை. அவருக்காக பூரணமாக தன்னை அர்ப்பணித்து அவருக்காக எந்த இழப்புகளையும் சந்திப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிற ஒரு கற்புள்ள கன்னியாகிய சபைக்குத்தான் அவர் வரப்போகிறார். அந்த சபையை எடுத்துக்கொள்ளத்தான் அவர் வரப்போகிறார். அதில் மிகுந்த ஜாக்கிரதையாக இருப்போம். உலக ஆசீர்வாதங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இருப்பதை தடுத்து விடாதபடிக்கு பார்த்துக் கொள்ளும். கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து நம்மை பிரித்து விடாதபடி பார்த்துக் கொள்ளும். மிகுந்த ஜாக்கிரதையோடு இருப்போம். தொடர்ந்து வாருங்கள். யாக்கோபு 4:4. விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகின்றவர் தேவனுக்கு பகைவனாக இருக்கிறார். கவனிங்கள், உலக சிநேகம். சில வேளைகளிலே உலக பிரகாரமான மக்கள் மேல நாம் வைக்கிற பாசம் ஆண்டவர் மேல் நாம் வைக்கிற பாசத்தை குறைத்து விடுகிறது. உலக மக்கள் தற்காலிகமான அநேக காரியங்களை நமக்கு முன்பாக கொண்டு வந்து காண்பித்து கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்க பார்ப்பார்கள், முயற்சிப்பார்கள். அப்படிப்பட்ட நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம்? ஆதியாகமம் 39:9 பாருங்கள். ஆதியாகமம் 39:9. இந்த வீட்டிலே எதிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். கவனியுங்கள், இங்கே யோசேப்பு வாலிபன், ஒரு அழகான ஸ்திரீ அவனிடத்தில் தவறாக நடந்து கொள்வதற்கு முயற்சிக்கிறாள். அவனை நேசிப்பதை போல அவனிடத்துல வார்த்தைகளை பேசுகிறாள். ஆனால் இவனோ அவளை துச்சமாக எண்ணி அவளை தள்ளிவிட்டு ஓடுகிறான். எனக்கு உன்னுடைய அன்பு வேண்டாம், உன்னை நான் நேசிக்க வருவேனானால், உன்னுடைய அன்பை ஏற்றுக்கொள்வேனானால் கர்த்தருடைய அன்பை நான் இழந்து விடுவேன், என் ஆண்டவரை நான் துக்கப்படுத்தி விடுவேன், எனக்கு வேண்டாம் நீ என்று சொல்லி உதறிவிட்டு ஓடுகிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். விசேஷமாக வாலிப பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில வரலாம், சோதனைகள் வரலாம். நீங்கள் ஒரு அருமையான கிறிஸ்துவனுடைய பிள்ளையா இருக்கலாம், ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவுக்காக வைராக்கியத்தோடு வாழுகிற ஒரு மகனாக ஒரு மகளாக இருக்கலாம். ஆனால் யோசேப்பின் வாழ்க்கையில குறுக்கிட்ட இந்த பெண்ணை போல உங்கள் வாழ்க்கையில பிசாசானவன் ஏதோ ஒரு உருவத்தின் வடிவத்தினை குறுக்கிடலாம். உங்களை கிறிஸ்துவை விட்டு பிரித்து விடுவதற்கு முயற்சிக்கலாம். அன்று நீங்கள் என்ன சொல்வீர்கள்? எனக்கு கிறிஸ்துவனுடைய அன்புதான் வேண்டும், உன் உலக பிரகாரமான பாசமோ நேசமோ உறவோ எனக்கு வேண்டாம். தைரியமாக சொல்ல முடியுமா? அதை உதறிவிட்டு ஓட முடியுமா? தேவனுடைய பிள்ளைகள், யோசேப்பு அமிதமாக ஆண்டவருக்காக வைராக்கியமாய் இருந்தபடியா எந்த தேசத்திலே அடிமையாக வந்தானோ அந்த தேசத்திற்கே ஒரு தலைவனாக ஆண்டவர் உயர்த்தினார். இன்னைக்கு அநேக நேரங்களிலே பயப்படுகிறோம். ஆண்டவருக்காக நாங்கள் வாழ்ந்தால் எல்லாவற்றையும் இழந்து விடுவோமோ? இல்லை, நம்முடைய தேவைகளை ஆண்டவர் அறிவார். கிறிஸ்துவுக்காக உலக சிநேகத்தை
தள்ளிவிட்டு வைராக்கியமாய் வாழும் பொழுது நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார். வேதம் தெளிவாக சொல்கிறது, சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. வேதம் சொல்லுகிறது ஒரு நன்மையும் குறையப்படாது. வேதம் போய் உரைக்குமா? ஒரு நாள் போய் சொன்னார். ஆகினால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக சவாலை வைக்கிறார். உலக சிநேகத்துக்கு இடம் கொடுத்து, உலக சிநேகத்தில் மயங்கி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரிந்து ஒரு நாள் போகாதிருந்தார். கர்த்தர் பேரில் ஆதியிலே வைத்திருக்கிற அன்பை அந்த வரையில் வைங்க. துவக்க நாட்களிலே கர்த்தரை எப்படி நேசித்தீர்களோ தொடர்ந்து அப்படியே நேசிங்க. அப்படி நேசிக்காத பட்சத்திலே ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட சபைக்கு, அது எந்த சபை சொல்லுங்கள், சொல்லுங்கள், 7 சபையில ஒரு குறிப்பிட்ட சபைக்கு ஆண்டவர் ஆதியிலிருந்து அன்பை இழந்து விட்டாய் என்று சொன்னார். எபேசு சபை முதலாவது இருந்த அன்பை இழக்கும் பொழுது ஆண்டவருடைய வேதம் உள்ளம் துக்கப்படுகிறது. நேரடியாகவே சொல்கிறார், நீ என்னை எவ்வளவோ நேசித்தாய், எனக்காக நீ எதையும் செய்ய ஆயத்தமாயிருந்தாய், ஆனால் இன்றைக்கு என்னை விட்டு தூரமாக போகிறாய். காரணம் என்ன? உலக சிநேகம், உலகத்தின் மக்கள் மேலுள்ள சிநேகம், பொருட்கள் மேலுள்ள சிநேகம், இவையெல்லாம் குறுக்கே வந்து கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரித்து விட்டது. கவனிங்கள், இந்த ஜாக்கிரதையோடு இருக்கும். கிறிஸ்துவோடு நித்தியத்தை நீ கழிக்க வேண்டுமா? நித்தியமாக உலக பாடுகளில் தப்பிக்கப்பட்டு மரணம் இல்லாத, துன்பம் இல்லாத, துக்கம் இல்லாத, வியாதி இல்லாத அந்த பரலோக ராஜ்யத்தில் நீ வாழ வேண்டுமா? அந்த விருப்பம் வாஞ்சி உனக்கு இருக்குமானால் இந்த உலக சிநேகம் குப்பை என்று விட்டுவிடும். ஆகினால் தானே அது யாக்கோபு அப்போஸ்தலன் மூலமாக ஆண்டவர் சொல்கிறார், பஸ் ஆறவே பஸ் ஆறுகளே. கர்த்தரை விட்டு ஒருவர் உலகத்துக்கு அதிகமாக இடம் கொடுத்து உலகத்தை நேசிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இன்றைக்கு நமக்கு ஒரு எச்சரிக்கை இருக்கு. நம்ம கூட அநேகர் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்கிறோம், ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு உலக சிநேகம் ஆண்டவரை விட்டு நம்ம திருத்திக் கொண்டிருக்கிறோம். அநேக நேரத்திலே ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை உலக நட்புகளுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அழிந்து போகிற உலகத்தினுடைய மக்களுடைய அன்பிற்கு நம்மளை விற்று போட்டு நம்மை பலி ஆடுகளாக மாற்றிக்கொண்டு இருக்கிறோம். கவனியுங்கள், மிக ஜாக்கிரதையாயிருங்கள். கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரிக்கிற உலக சிநேகம் இருக்குமானால் அதை இன்றைக்கே முற்றிலுமாக தூக்கி போட வேண்டும். அது எப்பேற்பட்ட அன்பாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சிநேகமாக இருந்தாலும் அதை தூக்கி எறிய வேண்டும். வேதத்தில் அருமையாக சிம்சோனை பற்றி சொல்லும் பொழுது ஆண்டவர் அவனை ஒரு நசரேயனாக தன்னுடைய தாயின் கற்பத்திலேயே உருவாக்கி இருந்தார். அருமையாக அவனை வித்தியாசமான ஒரு மனிதனாக வைத்தார். ஆனால் உலக சிநேகம் குறுக்கிட்டது. அழிவுக்கு அழைத்து செல்கிற பெண்களுடைய சிநேகம் குறுக்கிட்டது. அந்த சிநேகத்துக்குள் விழுந்தான். கடைசியில மரணத்துல எவ்வளவு பரிதாபமான ஒரு மரணத்தை சந்தித்தான். கவனியுங்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நாம் போய்விட்டு ஆண்டவரே இல்லை காப்பாற்றும் காப்பாற்றும் என்று கதரும் பொழுது எந்த பயனும் வராது. ஆண்டவர் அதற்காகத்தான் வேதத்திலே எச்சரிப்பான வார்த்தைகளை நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். நான் உனக்கு வேண்டுமா? எனக்கும் உனக்கும் மத்தியிலே உலகம் வரக்கூடாது. உலகத்தில் உனக்கு என்ன தேவையோ அதை நான் தருவேன். ஆனால் உனக்கும் எனக்கும் நடுவிலே உலக சிநேகம் வரக்கூடாது. இது ஒருவேளை புரிந்து கொள்வதற்கு கஷ்டமாக இருக்கும். இன்னும் நான் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் உலக சிநேகத்தை எல்லாம் இழந்துவிட வேண்டுமா? அப்படி ஒருவரை யோசிக்க சிந்தனைகள் தூண்டும். ஆனால் கவனியுங்கள், பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிற சாக்கியத்துக்காக, பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிற உன்னதமான நிரந்தரமான நித்தியமான வாழ்க்கைக்காக இந்த பூமியில எதை இழந்தாலும் அது ஒரு இழப்பு கிடையாது. எப்பொழுது இதை உணர்வீர்களோ அப்பொழுது மாத்திரம்தான் முழுமையாக கிறிஸ்துவை நீங்கள் நேசிப்பீர்கள். இதை உணராத வரையிலே 2ஆம் கட்டம் லைஃப் தான். கொஞ்சம் ஆண்டவரை நேசிப்போம், அடுத்த நேரத்துல உலகத்துக்குள் போய்விடும். உலக உறவுகளிலே சிநேகத்திலே இழுக்கப்பட்டு
செய்வது அறியாது செய்து கொண்டிருக்கிறோம். திடீரென்று உணர்வு பெற்று திரும்ப வருகிறோம். ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் விரும்பவர். தைரியமாக சொல்ல வேண்டும், நீ எனக்கும் கிறிஸ்துவுக்கும் நடுவிலே வருவாயானால் உன் உறவு எனக்கு வேண்டாம். உலகமே நீ இயேசுவுக்கு எனக்கும் மத்தியில் வருவாயானால் நீ எனக்கு வேண்டாம். நீ எனக்கு எதை கொடுத்தாலும் பரவாயில்லை, எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களில் எனக்கு தந்தாலும் பரவாயில்லை, எனக்கு அது தேவையில்லை. எனக்கு இயேசு மாத்திரம், இயேசு ஒருவர் மாத்திரம் எனக்கு போதும் என்று தைரியமாக சொல்ல முடியுமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறான். அடுத்து பிலிப்பியருக்கு பவுல் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். மத்தேயு 6வது அதிகாரம் 34வது வசனம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அது வாழ போதும். இன்னைக்கு உலக பிரகாரமான கவலைகள். எப்பொழுதுமே மனிதன் நாளைய தினத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். கவனிங்கள், இந்த நாள் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார், இந்த நாளிலே அவரை மகிமைப்படுத்தி அவருக்கு நன்றி செலுத்தி நான் எப்படி வாழ்வேன் என்று யோசிப்பவர்கள் மிக சிலர். நாளைக்கு எனக்கு என்ன வேணும், நாளைக்கு எனக்கு என்ன கிடைக்க வேண்டும், நாளைய தினம் என்னுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும். இன்னைக்கு விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்கள், ஆண்டவரை உயிருக்கு உயிராக நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் இப்படிப்பட்ட கவலையினால் சூழப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் எனக்காக யாவற்றை செய்து முடிப்பார். அவரே வேதத்தில் சொல்லியிருக்கிறார், இந்த நாளுக்குள்ள கவலை இன்றைக்கு போதும், நாளைய பற்றி நீ கவலைப்படாது, அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும். இயேசுவே சொல்லியிருக்கிறார். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடினால்தான் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து நாளைய தினத்துக்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறோம். தேவஜாலமே, பவுல் தெளிவாக சொல்வதை இன்னும் ஒரு விஷயம் வாசிப்போம். பிலிப்பியர் 4. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாதவர்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அநேக காரியங்கள் உலக மக்களுக்கு கவலைகள் போல தோன்றும், பாரங்கள் போல தோன்றும், வேதனையானவைகள் போல தோன்றும். ஆனால் நாம் அதற்கெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவரிடத்தில் சொன்னால் கர்த்தாவே, சூழ்நிலை எப்படி இருக்கிறது, மனுஷீகத்தில் எனக்கு மனதிலே ஐயங்கள் வருகிறது, மனுஷீகத்திலே எனக்கு பயங்கள் வருகிறது, ஆனால் எல்லாவற்றையும் உமக்கு தெரியப்படுத்திவிட்டு நீர் பொறுப்படுத்திக். வேதம் தெளிவாக சொல்லுகிற தேவ பிள்ளைகள், வேதத்துக்கு கீழ்ப்படிவோம். மனிதர்களுக்கு போய் ஆலோசனை கேட்க வேண்டாம். கவலைகள் கஷ்டங்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, நான் அடுத்தவர்களிடத்துல இவர்களுக்கு நன்றாக தெரியும், இவர்கள் அனுபவசாலிகள், அவர்களிடத்திலே போய் கேட்பேன் என்று சொல்லி கேட்போமானால் இடறி விடுவோம். உலக மனிதன் ஒருவனுக்கும் தேவனுடைய சித்தம் தெரியாது. அவன் ஒருவேளை அனுபவசாலியாயிருக்கலாம், படித்த மேதையாயிருக்கலாம், ஆனால் அவனுக்கு ஆண்டவருடைய காரியங்கள் தெரியாது. ஆகையினால் உலக கவலைகள் உனக்கும் ஆண்டவருக்கு நடுவில் வரும் போல் இருக்குமானால் அவரிடத்திலேயே போ. ஆண்டவரே, இந்த கவலை என்னை உம்மை விட்டு பிரித்து விடக் கூடாது. கவனிங்கள், இன்னைக்கு தீராத வியாதிகள், சில நேரத்தில் தீராத வியாதிகள், அந்த வியாதிகளினுடைய கொடூரம், பயங்கரமான நிலைமை, இதை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருக்கு நேரமே தருவதில்லை. ஆண்டவரை முற்றிலுமாக மறந்து விடுகிறோம். அப்படிப்பட்ட வேளைகளிலும் ஆண்டவரிடத்தில் சொல்லிவிடுவோம், ஆண்டவரை நீர் பார்த்துக்கொள்ளும், இந்த வியாதியோ, இந்த வேதனையோ, இந்த கஷ்டமோ உம்மை விட்டு என்னை பிரிக்காதபடி நீர் காத்துக்கொள்ளும்.
நான் எல்லாவற்றையும் உம்முடைய கருத்தில் கொடுத்து விட்டேன். கவனி, எவனொருவன் அப்படியாக முழுமையாக ஆண்டவரை நம்பி அவர் கையில எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிறாரோ அவனை ஒருபோதும் ஆண்டவர் கைவிட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். நிச்சயமாக 100க்கு 100 நாம் நம்பக்கூடிய ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரிடத்திலே காரியங்களை தெரிவித்து விட்ட பிற்பாடு கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. நான் ஏற்கனவே சொன்னது போல அன்னாளுடைய காரியத்தை நிந்தைக்கும் அவமானத்துக்கும் உட்படுத்தப்பட்டாள். அவளுக்கு குழந்தை இல்லாதிருந்தது. மக்கள் அவளை கேவலமாக பேசினார்கள். அவள் வீட்டிலேயே அவளுக்கு அவமானம் ஏற்பட்டது. ஆண்டவரிடத்தில் போய் சொன்னாள். தன் உள்ளத்தினுடைய விசாரத்தை எல்லாம் ஊற்றிவிட்டாள். அதற்கு பின்பு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை என்று வேதம் சொல்கிறார். இந்த கவலைகள் ஆண்டவருக்காக அவள் வாழ்வதை விட்டு அவளை பிரிக்க முடியவில்லை. ஆண்டவர்த்து சொல்லிவிட்டார், போதும், அவர் பார்த்துக் கொள்வார். இந்த கதைத்தான் நாம் செய்ய வேண்டும். நீ ஒரு உண்மையான கிறிஸ்தவனாயிருந்தான், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற ஒரு பிள்ளையாயிருப்பாயானா எப்பேற்பட்ட கவலைகள் வந்தாலும் ஆண்டவருக்கு தெரிவித்து அவர் பார்த்துக் கொள்வார். தொடர்ந்து வாருங்கள். தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். நாங்கள் ஆராதிக்கின்ற எங்கள் தேவன் எங்களை தப்பிக்க வல்லவராய் இருக்கின்றார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாகி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவனுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொருட்சிலைகளை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுளே என்றார்கள். அதே தானியேல் 6ஆவது அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகனைகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆவது அதிகாரம் 19வது வசனம். இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? 4:19. பேதுருவும் யோவானும் அவளுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நீங்கள் நிதானித்து பாருங்கள். கவனிங்கள், இன்றைக்கு உலகத்திலே ஒருவேளை நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களா, ஒரு ஸ்தாபனத்திலே வேலை செய்யலாம். அந்த இடத்தில் உங்களுக்கு மேலே ஆண்டவரை நேசிக்காத அதிகாரிகள் இருக்கலாம், ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ளாத அதிகாரிகள் இருக்கலாம். சில நேரத்தில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதற்கு நிர்பந்திக்கப்படலாம், கட்டாயப்படுத்தப்படலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நீங்கள் என்ன செய்வீர்கள்? இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை எவ்வளவு அதிகமாக நேசித்தார்கள் பாருங்கள். ராஜா தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை வைத்து ஒரு பொற்சலையை உருவாக்கி இதன் முன்பாக நீங்கள் பணியுங்கள், பணியாவிட்டால் எரிகிற அக்கினி சூளையிலே போடுவோம் என்று சொன்னார். ஆனால் இவர்கள் எந்த காரியத்தை கொண்டும் அதற்கு இணங்கவில்லை. கர்த்தர் எங்களை தப்புவிப்பார், அக்கினி சூளையிலும் போடுங்கள், எங்கேயும் போடுங்கள். ஆண்டவர் எங்களை தப்புவிப்பார், தப்புவிக்காவிட்டாலும் எங்களுக்கு பரவாயில்லை, நாங்கள் இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம். அவர்கள் அதிகாரிகளுக்கு பயப்படவில்லை. அந்த அதிகாரிகள் ஆண்டவர் மேல் அவர் வைத்திருந்த அன்பை விட்டு அவர்களை பிரிக்க முடியவில்லை. தானியேலை பாருங்கள், ஒருவர் கடவுளை நோக்கி ஜெபம் பண்ணக்கூடாது என்ற ஒரு சட்டம் அரசனால் பிறப்பிக்கப்பட்டது. இந்த சட்டத்தை பற்றி நன்றாக தெரிந்திருந்த தானியேல் ஆண்டவர் மேலுள்ள அன்பை அவனால் அடக்க முடியாதபடியினால் 3 வேளை முன்பை போல எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வைத்து ஜெபித்தான். ஆண்டவரை விட்டு அவனை எந்த கட்டளையும் பிடிக்க முடியவில்லை. நான் என் ஆண்டவரோடு பேசியே ஆக வேண்டும், நான் ஜெபித்தே ஆக வேண்டும், என் வாழ்வில் அவர்தான் முதல். ஆகினால் தைரியமாக போய் ஜெபித்தான். அவனை சிங்கக்கபிக்குள் தூக்கி போட்டார்கள், ஆனால் சிங்கங்களின் வாயை கர்த்தர் கட்டி போட்டார். தேவ ஜனமே, கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு
அந்த அதிகாரம் அவனை பிரிக்க முடியவில்லை. பயமுறுத்தி அவனை பிரிக்க முடியவில்லை. தைரியமாக இருந்தான். அதே காரியத்தை அப்போஸ்தலர் காரியங்கள் நடவடிக்கையில் பார்க்கிறோம். பேதுரு யோவானும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். அன்றைக்கு இருந்த யூதர்கள் இயேசுவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகையால் எவன் ஒருவர் இயேசுவை கிறிஸ்துவ என்று அறிக்கையிடுகிறானோ அவனுக்கு விரோதமாக காரியங்களை செய்து கொண்டு வந்தார்கள். அப்படித்தான் பேதுருக்கும் யோவானுக்கும் விரோதமாக பல காரியங்களை முயற்சித்தார்கள். கடைசியில் அவர்களை கூப்பிட்டு மிரட்டினார்கள். இந்த கிறிஸ்துவை பற்றி பேசக்கூடாது, ஒரு இடத்துல இந்த கிறிஸ்துவை பற்றிய காரியங்களை நீங்கள் விமர்சிக்க கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படுவதை காட்டிலும் உங்களுக்கு கீழ்ப்படிவது அவசியமோ? எங்களை அழைத்த தேவன் எங்களை நேசிக்கிறார். அவர் கட்டளை கொடுத்து பேசுங்கள் என்று சொல்லுகிறார். உங்களுடைய அதிகாரங்கள் அவருடைய அன்பில் எங்களை பிரிக்க முடியாது. நாங்கள் அவருக்குத்தான் கீழ்ப்படிவோம். தொடர்ந்து பணிகளை செய்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளை வைராக்கிய வாஞ்சி கஷ்டங்களை கண்டு அவர்களை அசைக்க முடியவில்லை, விலகி போக விடவில்லை, உறுதியாக இருந்தார்கள். சூளையாக இருக்கட்டும், சிங்கக்கவியாக இருக்கட்டும், அதிகாரங்களாக இருக்கட்டும், இவருடைய மரண தண்டனையே வரட்டும், எங்களுக்கு கிறிஸ்துதான் முதல். அவருடைய அன்பை விட்டு எங்களை எதுவும் பிரிக்க முடியாது. அப்படிப்பட்ட சவால் நிறைந்த நேரங்கள் வரலாம். நாளைய தினம் நமக்கு என்ன இருக்கிறது என்று தெரியாது. ஆண்டவரே தெளிவாக வேதத்தில் சொல்லியிருக்கிறார், வெகு சீக்கிரத்திலே கதவுகள் அடைக்கப்படலாம், வசனங்கள் கேட்கப்படக்கூடாத காலங்கள் வரலாம், கொடிய காலங்கள் வரலாம். அப்படிப்பட்ட நாட்களிலே நீ எப்படி இருக்க போகிறாய்? உன்னை இப்பொழுதே ஆயத்தப்பட்டு கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க முடியாது. வரப்போகிற சூழ்நிலைகள் எத்தனை பயங்கரமாக இருந்தாலும் அந்த பயமுறுத்துதலுக்கு நான் அஞ்ச மாட்டேன். கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்காததை காத்துக்கொண்டு சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட உறுதியான ஒரு நெஞ்சம் இருக்குமானால் மாத்திரம்தான் மணவாளன் வரும்பொழுது ஆயத்தத்தோடு காணப்படுகிற மணவாட்டியாக இருக்க முடியும். தொடர்ந்து யோபு புத்தகத்திலே 13வது அதிகாரம் 15வது வசனத்தை பார்த்து, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக உபாகாரம் பண்ணுவேன். கவனியுங்கள், இந்த யோபு ஒரு அருமையான தேவ பிள்ளை. ஆண்டவரே அவனை குறித்து நல்ல காரியங்களை சொல்லியிருக்கிறார். இந்த யோபுவை எப்படியாவது கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரித்து விட வேண்டும், தேவன் மேல வைத்திருக்கிற பற்றுதலிலிருந்து இவனை தூக்கி போட்டுவிட வேண்டும் என்று சொல்லி பல சோதனைகளை பிசாசானவன் கொண்டு வந்தான். பல வேதனையான சூழ்நிலை பிசாசானவன் கொண்டு வந்தான். ஆண்டவர் சொன்னார், சோதித்துப்பார், என் மகனை சோதிப்பதற்கு உனக்கு அனுமதி கொடுக்கிறேன், சோதித்துப்பார். அவன் வந்த இழப்புகள் என்ன? அவனுடைய எல்லா சொத்துக்களும் அளிக்கப்பட்டது. அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் மரித்தாங்க. கடைசியாக அவனுடைய சரீரம் கொடிய பருக்களால் பாதிக்கப்பட்டது. கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம், இழப்புகளுக்கு மேல் இழப்பு. இதற்கு மத்தியிலே அவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவர் என்னை கொண்டு போட்டாலும், கவனிங்கள், என்னுடைய உயிரையே ஆண்டவர் எடுத்து விட்டாலும் நான் அவரை விட்டு விலக மாட்டேன். எதுவும் என்னை அவரை விட்டு பிரிக்க முடியாது. உலக இழப்புகள் அவரை விட்டு என்னை பிரிக்க முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்ம எத்தனை பேர் தைரியமாக சொல்ல முடியும்? உலகத்துல எந்த நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, வியாதிகள் வந்தாலும் பரவாயில்லை, உறவினர்கள் என்னை விட்டு போனாலும் பரவாயில்லை, ஒருவேளை என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் கூட அழிந்தாலும் பரவாயில்லை, என்னை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பிலிருந்து மாத்திரம் ஒருவரால் பிரிக்க முடியாது, ஒருவரால் விளக்க முடியாது. நம்ம எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? பரிசுத்த ஆவியான ஒத்தாசை இல்லாத காலத்துல வாழ்ந்தது. அந்த நாட்களிலே நமக்கு கையிலே இருக்கிற வேதத்தை போல வேத புத்தகம் கிடையாது. நாம் கேட்கிறது போல பிரசங்கங்களை அவனால் கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் அவனுக்கு இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட நாட்களிலே அவன் தைரியமாக சொன்னான்,
ஆண்டவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். இன்றைக்கு நமக்கு வேதம் உண்டு. வேதத்தை போதிக்கிறதுக்கு ஏராளமான ஆட்கள் உண்டு, சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனாலும் இந்த பூமியில் உள்ள சில சிறிய சிறிய இழப்புகள் அநேக நேரத்தில் நாம் கர்த்தரை மறுதலிக்கும்படியாக நம்ம வைத்துள்ளோம். தேவனுடைய பிள்ளைகளை, நீ விசுவாசி என்று சொல்லுகிற பிள்ளைகளை உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். வசனங்கள் நம்மை சிந்திக்க தூண்ட வேண்டும். வசனங்களை கேட்டு அப்படியே விட்டுவிட்டு சென்றால் இந்த வசனங்களினால் நமக்கு ஒரு பயனும் கிடையாது. அநேக நேரங்களிலே வசனங்களை நன்றாக கவனிப்பது போல கவனிக்கிறோம். ஆனால் இந்த வசனங்கள் நம்ம வாழ்க்கையில் செயல்பட விடுவதில்லை. கேட்டபடியே அதை விட்டு விடுவோம். சாத்தான் இந்த வசனங்கள் நம் வாழ்க்கையிலே செயல்படுத்த முடியாதபடிக்கு தடைகளை கொண்டு வருகிறான். நாமும் அந்த தடைகளை ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி இருப்போமானால் எந்த பயனும் கிடையாது. அருமையாக ஆண்டவர் சொன்னார், என்னை விட்டு உன்னை எதுவும் பிரிக்கக்கூடாது. கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய நிலையில் உன்னால் வர முடியுமா? தீர்க்க தரிசனமாக நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வரலாம். கிறிஸ்துவா உலகமா? கிறிஸ்துவா என் பதவியா? கிறிஸ்துவா அல்லது என் உறவினர்களா? கிறிஸ்துவா அல்லது என்னுடைய சொத்து சுகங்களா? இப்படிப்பட்ட சவால் நம்முடைய வாழ்க்கையில வரலாம். அன்று நீங்கள் என்ன சொல்வீர்கள்? அந்த சவால்களை பார்த்து பயந்து எனக்கு ஆண்டவர் வேண்டாம், இந்த உலகத்தை நான் அனுபவித்து போகட்டும் என்று சொல்வீர்களா? அல்லாவிட்டால் என்றே இருந்தாலும் பரவாயில்லை, கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க முடியாது தைரியமாக சொல்வீர்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கட்டாயமாக தீர்மானம் எடுத்தே ஆக வேண்டும். உறுதியான தீர்மானங்களை எடுத்து வாழ்வதற்கு அபியாசப்படுத்திக் கொள்ளாவிட்டால் நாட்கள் பொல்லாததாக மாறும் பொழுது ஒரே நொடி பொழுதில் நாம் விழுந்து விடுவோம். கொடிய காலங்கள் வரும் பொழுது கிறிஸ்துவை விட்டு ஓடி விடுவோம், மறுதலித்து விடுவோம். அப்படி நாம் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் நீங்கள் எங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களானாலும் உங்களுக்கு நான் ஒன்று சொல்லட்டும், நீங்கள் பணக்காரராக இருக்கலாம், பெரிய அந்தஸ்தில் இருக்கலாம், பெரிய பதவியில் இருக்கலாம், உலகத்திலே நிகரற்ற ஒரு மனிதராக கூட இருக்கலாம், பெயர் புகழ் பெற்று இருக்கலாம். இயேசு உங்கள் வாழ்க்கையில் வராவிட்டால், இயேசுவை நீங்கள் உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழாவிட்டால் உங்களுக்கு உங்களுடைய முடிவு மிக பயங்கரமாக இருக்கும். மிக பயங்கரமான ஒரு முடிவு. ஆகினால் இன்றே இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுவே தருணம். இனியும் காலம் செல்லாத நாட்கள் கொடியதாக மாறப்போகிற காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவை எவன் ஒருவன் ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்கிறானோ, எவன் ஒருவன் இயேசுடைய ரட்சிப்பின் பாதுகாப்புக்குள் வருகிறானோ, அவன் ஒருவன் மாத்திரம்தான் சூழ்நிலைகளிலே தைரியமாக இருக்க முடியும். எப்பேற்பட்ட சோதனைகளிலும் தைரியமாக இருக்க முடியும். ஆகினால் காலம் தாழ்த்தாமல் இன்றைக்கே ஆண்டவருக்கு, இயேசுவே நீர் எனக்கு வேண்டும், என் பாவத்தை மன்னியும், அறியாமல் பாவத்தில் வாழ்ந்து விட்டேன், உலக பற்றுகள் பாசங்கள் தான் பெரிதென்று வாழ்ந்து விட்டேன், என்னை மன்னித்து விடும், இன்றைக்கு என்னை சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும், உம்மை விட்டு என்னை எதுவும் பிரிக்காதபடி காத்துக்கொள்ளும் என்று இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் வந்து அறிக்கை செய்தால் நிச்சயமாக பாவ மன்னிப்பு உண்டு. தொடர்ந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு மகனாக மகளாக வாழ்வதற்கு ஆண்டவர் பலன் தருவார். தம்முடைய வசனத்தின் மூலமாக நம்மை போஷித்து கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்வார். ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளே, வசனங்களை கேட்டு விட்டுவிடாதீர்கள். வசனங்கள் உங்களிடத்தில் என்னென்ன காரியத்தை கொண்டு வந்ததோ அதை மறுபடியும் சிந்தியுங்கள், வாழ்க்கையில் செயல்படுத்துங்கள்.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுங்கள். God bless you.